கங்கை வாரணாசி அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதுக்கு முன்னாடி வரலாற்று நிகழ்வுகள் பத்தி உங்களுக்கு தெரியணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு 1K சப்ஸ்கிரைபர் வரும்னு டார்கெட் வைக்கலாம். அடுத்து ஞாபகம் வரக்கூடிய விஷயம் கஞ்சா தான். இங்க இருந்து நார்த் இந்தியா வரைக்கும் தமிழ்நாட்டிற்கான அப்படிங்கிறதுக்கு இந்திய வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரியும். இப்படி தமிழ் மன்னன் ஆண்ட பகுதி இப்படியா ஆற்று தெரு ஓரங்கள்ல பொதுவான கடைகளில் பாங்கு விற்கப்படுகிறது. சாதாரணமா கஞ்சா இலைகளை விக்கிறாங்க. இதுக்கு இந்த அரசு அனுமதி வழங்கி இருக்கு. இந்த சிவனடியார்கள் கஞ்சா புகைப்பது ஒரு வாடிக்கையா கொண்டு இருக்காங்க. இதன் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு அருவருப்பான மக்களாக தெரிகிறது. இவர்கள் சிவனடியார்கள். பெயர் காரணம் சிவனை போற்றக்கூடிய நபர்கள். இது ஒத்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்றோம், பதிலுக்கு இன்னொரு உதவி மற்ற நபர்கள் பண்ணுவாங்க. இப்போ மனிதனை கைமாறு ஒண்ணு பண்ணும் போது அவ்வளவு பெரிய சிவன் அவர்களுக்கு வாழ்க்கை ஏற்படுத்தவில்லை. இதில் சிவனுடைய தவறு எதுவும் இல்லை. மதங்களை கூட இங்கு சுரண்டல் நடந்திருக்கு. முதலில் இந்து மதத்தில் முதல் கடவுள் சிவன். சிவனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஒரு சின்ன மெசேஜ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புலித்தோல உடுத்தியவுடன் கழுத்தில் ருத்ராட்சம், நெற்றியில் சாம்பல் பட்டை. இன்னும் நிறைய வருது. கழுத்து சுத்தி பாம்பு, நெற்றிக்கண் நீல மூடி. இன்னும் வேறு ஏதாவது சொல்ல மறந்துட்டேன், நான் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு சிவன் பிடிக்கும், நான் ஒரு லைக் கொடுத்துடுங்க. எல்லாமே எதை குறிக்கும் என்று கேட்டீர்கள். மனிதர பிறந்து காட்டில் வளர்ந்து எல்லா கலைகளும் ஆன கடவுள் சிவன். முதல் இந்து மதத்தின் கடவுள் சிவன். பின்னாடி பிராமணர் பார்ப்பனர் வருகைக்கு பின்னர் ஒரு பணக்கார கடவுளை விஷ்ணு உருவாக்கினார். அதற்கு முன்பு வரைக்கும் அப்படி ஒரு கடவுள் இல்லவே இல்லை. கற்பனை கடவுள் இல்லாத ஒன்றை நம்ப வைப்பதற்காக பல நெடுங்காலம் பார்ப்பனர்கள் தங்களது வாத திறமைகள் மூலம் இங்க இருக்கும் மூடநம்பிக்கைகள் மூலமும் இங்கே இருப்பவர்களை நம்ப வைத்தனர். வரலாறு தொட்ட காலத்திலிருந்து பார்ப்பனர்கள் உடல் ரீதியாக எந்த வேலையும் செய்ய தெரியாதவர்கள். எளிமையான வேலையையும் மற்றும் எழுத்துப்பிழை பூஜை செய்வது மட்டுமே. இந்த தொழில்களின் மூலம் அறிவையும் எழுத்துமபணியும் தனக்கு பின்னர் வரும் சந்ததிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் இந்த விஷ்ணு கடவுளை உருவாக்கிய பின்னர் சமஸ்கிருதம் என்ற மொழியை உருவாக்கினார். சமஸ்கிருத மந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. தனக்கே முதல் வாய்ப்பு தர வேண்டும் என்ற நயவஞ்சகத்தால் இதற்கு எதிராக இருந்த சிவனடியார்களை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். மற்றும் அவர்களிடமிருந்து சக்திகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள இணைந்தனர். சிவனடியார்கள் சிவனிடம் பெற்ற அறிவை வைத்து மருத்துவம், தற்காப்பு கலை போன்றவைகளில் தலை சிறந்து இருந்தனர். தலை சிறந்த இருப்பதும் ஒரு காரணமாக இருந்தது. இவர்களின் அறிவினை இயங்கிவிடாமல் செய்வதற்காகவே கொண்டு வரப்பட்டது இந்த கஞ்சா. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு போதை அடிமையாக ஆக்கினர். இப்படி இந்த சித்தர்களையும் கற்பிப்பவர்களையும் கால ஓட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து துரத்தினர்.